ஓம் சரவண பவாய நமக. அனைவரும் நலமுடன் இருக்க இறைவனை மனதார பிரார்த்திக்கிறேன். வணக்கம். கனிவும் கற்பனை வளமும் கொண்ட கடகராசி நேயர்களுக்கு இந்த வருட குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதுவரை தொழில் ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் 1/5/2024 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாக இருக்கிறார். லாபஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தான் நின்ற இடத்திலிருந்து 5ஆம் பார்வையாக சகோதரஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக புத்திரஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையாக கலத்திரஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கின்றார். குரு லாபஸ்தானத்தில் நிற்பதால் தனவரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். உடன் பிறந்தவர்களின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கும் மதிப்பும் உயரும். குழந்தைகளின் எண்ணங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள். மனதளவில் புதிய நம்பிக்கையும் தைரியம் உண்டாகும். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்கும். குரு 5ஆம் பார்வையாக சகோதரஸ்தானத்தை பார்ப்பதால் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளைய உடன் பிறந்தவர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். சிறு தூர பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் மேம்படும். எதிர்பார்த்த பணவரவு உண்டாகும். மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். குரு 7ஆம் பார்வையாக புத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். பேச்சில் தெளிவு பிறக்கும். புது வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் ஏற்படும். தனிப்பட்ட சில அனுபவத்தின் மூலம் செயல்களில் மாற்றம் ஏற்படும். திருமணமான தம்பதிகளுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனை மற்றும் வழிபாடுகளை மேற்கொள்வீர்கள். குரு 9ஆம் பார்வையால் கலத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் அயல்நாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். திறமைக்கான மதிப்புகள் கிடைக்கும். ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள். தர்ம பணிகளில் ஈடுபாடுகள் உண்டாகும். அரசாங்க விஷயங்களில் இருந்து வந்த தாமதம் நீங்கும். தந்தை வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு குரு பயிற்சி செவ்வாய்க்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மாரியம்மனை வழிபாடு செய்து வர நினைத்த காரியங்கள் வெற்றி பெறும். நன்றி.